अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. 927வது நாம ஸ்தோத்திரப்பிரியாங்கிற நாம. ஸ்தோத்திரப்பிரியா ஸ்ருதிமதி ஸ்ருதி சம்ஸ்கிருத வைபவா அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய முதல் பதம். 3 நாமாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரப்பிரியான்னு ஒண்ணு, ஸ்ருதிமதின்னு ஒண்ணு, ஸ்ருதி சம்ஸ்கிருத வைபவா. இந்த வைபவாங்கிற நாமாக்கள் முன்னால இருக்கிறத பார்த்துட்டோம். தேவஸ்துத வைபவான்னு ஒரு நாமா, தேவர்ஷி கணசங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவான்னு ஒரு நாமா. இங்க ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா. சஹஸ்ரநாமத்துல வைபவத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் 3. ஒண்ணு ஸ்ருதிகள்னால போற்றப்பட்டதான வைபவத்தை உடையவள், தேவதைகள்னால போற்றப்பட்டதான வைபவம் உடையவள், தேவர்ஷிகண சங்காத தேவகணங்கள் தேவர்ஷி கணங்கள் அதே போலயே மற்ற சங்காதமா கூட்டம் கூட்டமா சேர்ந்து அம்பால போற்றக்கூடியதான ஒரு வைபவத்தை உடையவள். வைபவம்னா என்ன? அம்பாளுடைய ஒரு செயலையும் அம்பாளுடைய ஒரு கௌரவத்தையும் மகிமையும் சேர்ந்து பாடுறதுக்கு வைபவம் பேர். இப்படிப்பட்டதான வைபவம் இருக்குன்னு சொல்ற. அதை பார்க்கறதுக்கு முன்னால ஸ்தோத்திரப்பிரியா ஸ்துதிமதின்னு 2 நாமாக்கள் இருக்கு. ஸ்தோத்திரம்னு சொன்னா 2 விதமான ஸ்தோத்திரங்கள் லோகத்துல காணப்படுகிறது. இல்லாதது சொல்றது ஒரு ஸ்தோத்திரம், இருக்கிறது சொல்றது ஒரு ஸ்தோத்திரம். இல்லாததை சொல்றதான் லோகத்துல உபயோகப்படுத்துற. எந்தெந்த குணங்கள் நமக்கு ஏதாவது வேணும்னா அவ ரொம்ப நீயே இந்திரன் சந்திரன் ஸ்தோத்திரம் பண்றோம். அதனால நமக்கு ஏதோ ஒரு பலம் வரும் என்கிற எண்ணத்துல அப்படிப்பட்டதான ஸ்தோலம் என்ன? அவித்தியமான குணாபிதானம், இல்லாததான குணங்களை எடுத்து சொல்றதுங்கிறது ஒரு ஸ்தோத்திரம். இன்னொன்னு வித்தியமான குண சங்கீர்த்தனம், இருக்கக்கூடியதான குணங்களை எடுத்து நாம் எடுத்து உரைக்கிறது. இதுவும் ஸ்தோத்திரம் தான். இதுல லோகத்துல இருக்கிற ஸ்தோத்திரங்கள்லாம் அவித்தியமான குண சங்கீர்த்தம். நீயே இந்திரன் நீயே சந்திரன் முன்னால்தான் எல்லாம் அப்படியும் நீங்க மனசு சேதம் நடக்காத காரியமே கிடையாது அப்படின்னு லோகத்துல சொல்றாலோ இல்லையோ, இது ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பலம்னா நமக்கு வேண்டியதான பலத்தை அடையிறதுங்கிறதுக்காகத்தான். லோகத்துல பிராக்கமா தலையில ஐஸ் வைக்காது பத்திர, இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் தான். இல்லாத இருக்கிறதா சொல். ஆனா நம்ம சொல்லக்கூடியதான லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள் இருக்க. இவைகள்லாம் எப்படிப்பட்டவை அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. இவைகள்லாம் இருக்கக்கூடியதான குணங்கள்ல எது ஞாபகம் இருக்கோ அதுதான் சொல்லும். லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கிற 1000 நாமாக்கள்ல இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரம் தான் அம்பாளுக்குன்னு சொல்ல முடியாது. இது போல பல கோடி ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அவைகளுக்குள்ள சிரேஷ்டமா இருக்கிறது ரகசியநாம ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அதனால இவ்வளவுதான் ஸ்தோத்திரம், இது 1000 தான் சொல்லப்படாது, இன்னும் நிறைய இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது ஞானி நாமானி கௌடானி விட்டாதானி மகாத்மனா ரிஷிதி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதயே. ஞானி நாமானி கௌடானி, அந்த மகாவிஷ்ணு நாமாக்கள் குணப்பிரயுக்தமான நாமாக்கள். நிஜமா அவருக்கு ஒரு நாமாவும் இல்லை, ஆனா அவர் அது பண்ணினார் இது பண்ணினார். பூத கிருத்து பூத புருத்து பூதாத்மா பூத பாவனா பூதாத்மா பரமாத்மா முக்தானாம் பரமாகதி அபியா புருஷாட்சி, இவைகள்லாம் அவர் என்ன அவர் பண்ணினான்னு செயல்களை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய ஒரு வேற ஒரு நாம அப்படின்னு ஒன்னும் அதுல இல்லவே
விஷ்ணுவா இருக்கார், வியாபகமா இருக்கார், பூதகர்த்தா இருக்கார், இப்படிதான் சொல்லிட்டு. இது போல என்ன எத்தனையோ நாமாக்கள் இருக்கு. அவைகள்ல வேதத்துல சொன்ன நாமாக்களை மட்டும் நான் இங்க சொல்றேங்கிறது. பீஷ்மாச்சாரியன் சொல்ற யானி நாமானி கவுனானி, குணப்பிரயுக்தமான நாமாக்கள், விக்யாதானி மகாத்மனா, வேதத்துல பிரசித்தமாக இருக்கோ அவைகள். ஏன்னா பிரசித்தம்னு சொன்னா எல்லோரும் வேதாதீனம் பண்ணினவாள் அதை பாட்டி பாடம் இல்லையா? அந்த நாமாக்கள் அங்கிருந்த விஷ்ணு வீசியாடி பிரபோஜம் எப்பா சிவானிவி மமேரஜாம் செய்யா பார்த்திவாய் அப்படின்னு ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடியதான 1000 நாமாக்களுக்கும் 1000 வேத மந்திரங்கள் இருக்கு. இது தனியா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றப்ப ஹோம்ஒர்க் கொடுப்போம். இப்ப வேண்டாம். அத்தனை நாமாக்களுக்கும் வேதத்தை அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேதத்திலையும் சொல்லணும். ருக்வேதத்துல 1000 மந்திரங்கள், எதிர்வேதத்துல 1000 மந்திரங்கள் அப்படி சொல்லணும். அப்படி வேதங்கள்ல இருக்கக்கூடியதான நாமாக்களை மட்டும் எடுத்து சொன்னதான பீஷ்மாச்சாரியருடைய அபிப்பிராயம் என்ன? இதை விட பல நாமாக்கள் இருக்கு, ஆனா அந்த நாமாக்களை பத்தி நான் கவலைப்படல, வேதத்துல சொன்ன நாமாக்களை மட்டும்தான் சொல்லி. அப்ப அந்த நாமாக்களை என்ன அர்த்தம்? இதை விட நிறைய நாமாக்கள் இருக்கு. அதனால இல்லாத நாமாக்கள்ல வித்தியமான குணாபிதானம் இருக்கக்கூடிய சிலது நாம சொன்னோம். அது தேவதா நாமங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்லக்கூடியதான லோகத்துல இருக்கிற நாமாக்கள்லாம் எப்படி அவித்தியமான குணாபிதானம், இல்லாதும் பொல்லாதும் சேர்த்து எடுத்து வைக்கிறதோ இல்லையா? ஒரு காரியம் ஆகணும்னு அவரை நீ இப்படி அப்படி இல்ல காரியம் எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி ஓஹோன்னு போயிடுறோமோ இல்லையா? அது 2வது ஸ்தோத்திரம். இங்க வித்தியமான குணாபிதானம் இருக்கக்கூடியதான குணங்களை எடுத்து சொல்றது. அந்த ஸ்தோத்திரம் 6 விதமா இருக்கான். வித்தியமான குணாபிதானம் இருக்கு, அந்த ஸ்தோத்திரங்கள் எப்படி இருக்கு? 6 விதமா இருக்கு. ஸ்தோத்திரம் லௌகிகோ குணானுவாதா. ஸ்தோத்திரம் சொன்னா லௌகிகமான குணங்களை எடுத்து சொல்வது. அனுவாதம், அனுவாதம்னு முன்னால சொன்னதை திருப்பி சொல்றது. முன்னால எல்லோரும் பேசிட்டு இருக்க, அதை பேசிட்டு இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை திருப்பி நம்ம சொல்றோம். அதனால வித்தியமான குணானுவாதா விதமா இருக்கு. நமஸ்கார சித்தாந்தோக்தி பராக்கிரம விபூதி பிரார்த்தனா சேதி ஷட்விதம் ஸ்தோத்திர லட்சணம். ஸ்தோத்திரம் எப்படி இருக்கு? 6 விதமா இருக்கு. நமஸ்கார ரூபமான ஸ்தோத்திரங்கள், ஆசீர்வாத ரூபமான ஸ்தோத்திரங்கள். இந்த வைஷ்ணவர் கோவிலுக்கு போனேன்னா பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கிற யாரு சார் சொல்றார்? மகாவிஷ்ணுவா அங்க இருக்கக்கூடியதான் அந்த பரமாத்மாவை இவன் வாழ்கிறான். சாதாரண எப்படி இருக்கணும்? பகவான் தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா இந்த பக்தன் பல்லாண்டு பல்லாண்டு திருப்பல்லாண்டு அவருக்கு வாழ்த்துட்டு இருக்கான். இது ஆசீர்வாத ரூபமான ஸ்தோத்திரம். பகவான் ஸ்தோத்திரம் பண்றதே பலவிதமான ஸ்தோத்திரங்கள் உண்டு. நமஸ்கார ததா சீச்சா சித்தாந்தோக்தி பராக்கிரம. சித்தாந்தோக்தி சித்தாந்தத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம். அதே போலயே பராக்கிரம பகவானுடைய பராக்கிரமங்கள். அவர் அதை ஜெயிச்சார் இதை ஜெயிச்சார்னு சொல்றோமோ இல்லையா? இது ஒரு ஸ்தோத்திரம். விபூதி அவருடைய ஐஸ்வர்யத்தை சொல்றது. பிரார்த்தனா எங்களை இப்படி காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி. இது ஷட்விதம் ஸ்தோத்திர லட்சணம். ஸ்தோத்திரங்கள் ஒரு மனுஷன் துதிக்கிறது எப்படின்னா அதுலயே 6 விதமா இருக்கு. இந்த 6 விதமான ஸ்தோத்திரமும் லந்தாதாசனத்துல இருக்கு. இது எவ்வளவு விலகம்! சாகித்யம் முழுக்க வாசிவர கூட இது புரியாது. இது விவகாரம் என்ன? ஸ்தோத்திரங்கள்ல 6 விதமான ஸ்தோத்திரம். இது 6 விதமான ஸ்தோத்திரங்களும் இங்க இருக்குன்னு. இது பாருங்க, ஜகத்வந்தியா மூலகத்தினாலேயும் நமஸ்காரம் பண்ணப்பட்டவள், எல்லோராலையும் நமஸ்காரம் பண்ணப்பட்டவள். நமஸ்கார ரூபமான ஒரு ஸ்தோத்திரம் திருஜகத்வந்தியா. மூலகரும் எல்லோரும் அம்பாள நமஸ்காரம் பண்ணான்னு அது ஒரு வசதி இல்லையா? அது ஒரு ஸ்தோத்திரம் இல்லையா? ஒண்ணு. 2வது ஸ்வஸ்திமதி. 448வது நாம ஸ்வஸ்திமதி. ஸ்வஸ்திமதினா நீ சௌக்கியமா இருக்கணும். பாருங்களேன், ஸ்வஸ்தியிடம் கூப்பிடுறவள் அம்பாளை இவன் சௌக்கியமா இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா நீங்க சௌக்கியமா ஆனந்தமா சந்தோஷமா புஞ்சிருப்போட இருந்தா தானே நாம் பார்த்து சந்தோஷப்படலாம். அம்பாளை வணங்கும் பொழுது ஒரு காளி மாதா மாதிரி அப்படியே குரூரமா இருந்ததுன்னா பயமா தான் இருக்கு. அப்ப எப்படி நம்ம பார்க்கணும்? அம்பாளை சாந்தமா இருக்கணும், எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கிறவளா இருக்கணும். நம்மள கடக்கன் பால் திசாத் ராஜீயத்தியா தரதரித நீரோத்பல ருச்சா தீயாம்சம் தீனம் கிருபய கிருபையா மாமப்பி சிவே. அம்மா உன்னை
கடைக்கன் பார்வையால என்ன பாருங்க, அந்த பார்வையினால என்ன அப்படியே நினைச்சு விடுங்கன்னு. ஏன்னா அனேனாயம் தன்யோ பக்தி, இப்படி நீங்க பண்ணினீங்கன்னா உங்க கடைக்கன் பார்வை என் மேல வேணும்னா நான் சகல க்ஷேமத்தை அடைவேன். அப்ப எனக்கு குறைஞ்சு போகாதாங்க, ரூபாய் இவருக்கு கொடுத்தீரையானால் உமக்கு ரூபாய் குறைஞ்சு போகாதாங்க. அதே போல அம்பாளை குறையாதுன்னார். ஏன்னா எப்படி கண்ணதானே பார்க்கத்தானே ஆகணும். கண்ணை மூடிண்டா இருக்க போரு, கண்ணை பார்த்துட்டே தானே இருக்க போரு. பார்த்துட்டே இருந்தா அந்த பார்வை யார் மேல விழுதா, உமக்குல உமக்கு ஒன்றும் ஒரு பைசா நஷ்டம் இல்லை. ஆனா விவகாரம் என்னடான்னு, அதனால எனக்கு லாபம் வருது, அதுவும் பார்க்கப்படாத. அனேனாயம் தன்யோ பவதி நகதே ஹானி வியதா வனேவா ஹன்யேவா சமகர நிபாதோ ஹிமகரா அப்படின்னு சொல்ற மாதிரி இது ஆசீர்வாத ரூபமான ஒரு ஸ்தோத்திரம். ஸ்வஸ்திமதி மூணாவது சித்தாந்தோக்தி, பரம சித்தாந்தத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபமே மங்களம், அதுவே ஒரு ஸ்தோத்திரம். வேதாந்தத்துல ஒவ்வொரு அதிகரணமும் பார்த்து அந்த சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, இதே பகவானுக்கு பண்ண போதான பூஜை. பகவானுக்கு துதிக்கக்கூடியது தான். சூத்திர பாஷ்யத்தை நோட்டு பண்ணி தினந்தோறும் படிச்சு பாராயணம் பண்ணேன்னா அதுவே ஒரு ஸ்தோத்திரம். அதேபடி மித்யா ஜகததிஷ்டானா, நிச்சயமான உலகத்துக்கு அதிஷ்டானமான உள்ளவள். சித்தாந்தத்தை சொன்னோம் இல்லையா, ஆனா இது ஸ்தோத்திரம் தானே. உலகமானது இருக்க, இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமா அம்பாள் இருந்துட்டு இருக்க. அதிஷ்டானவன் என்ன சார், அதிஷ்டீட்டு அதிஷ்டானம், அதற்கு மேலதான் இல்லாம காணப்படும். கயத்துல பாம்பு காணப்படுறது, பாம்பை கண்டு நடுங்குறான், பயக்கறான், ஓடுறான், வீழ்த்தப்படுறது எல்லாம் பண்றான். ஆனா என்னாச்சுன்னு, அதுக்கு அதிஷ்டானமா அது வெறும் பழுதத்தான், வெறும் கயறு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பயமெல்லாம் போயிட்டா. அதே மாதிரி சம்சாரத்துல என்ன ஆகுமோ என்ன ஒண்ணு ஆகுமோ ஒண்ணும் தெரியலையே, ஒரே கவலை சார். இப்ப இருக்கிற மனுஷெல்லாம் கவலையிலே இருக்கா. பழைய நாள்ல கவர்மெண்ட் ஜாப் இருக்கும், ஒண்ணும் பண்ண மாட்டான், பழையத வேலை செய்யலன்னு ஒரு மெமோ கொடுப்போம், அவ்வளவுதான். இப்போ உத்தியோகத்துக்கு போறப்பெல்லாம் சாயங்காலம் உத்தியோகத்தோட திரும்பி வர்றாங்க, விரமணம் வர்றாங்க தெரியலே. பயம் எத்தனை பேர் இருக்கு தெரியுமா, நமக்கு யாரும் சொல்லவே பயம். முன்னால 7-8 வயசுல பொண்ணு கல்யாணம் ஆயிட்டா, அவாத்தையே இருந்திருப்பா, அவன் அப்பா மாதிரி மாமியாரும் மாமனாரும் ஆயிட்டா, ஒரு தைரியம் சௌக்கியம் ஆனந்தமா நம்ம வீடு இதுன்னு வாங்கி. இப்ப பழகியாச்சு. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிக்கிற? 35 வயசுல. பொண்ணுக்கு என்னடா 32 வயசு. அதுபோல இருந்த க்ஷேமம் 38 இல்லாம இருந்தாரு. விவகாரம் என்னடா, அந்த வயசுல இது வரைக்கும் அவ ஒரு இடத்துல பழகியே வாழ்ந்து தன்னுடைய விவகாரங்கள்லாம் பந்தங்கள்லாம் சேர்த்து வச்சுட்ட பிறகு அதை விட்டு இங்க வரணும்னா கஷ்டமாத்தானே இருக்க. ராத்திரி தூங்குறப்ப மெனி குடிச்சுடனா என்ன ஆகும்னு எந்த தைரியத்துல உங்களை நம்பி வருவா? பயந்தானே. யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருந்ததுன்னு. நம்ம ஏதோ வாழறோமே தவிர நிஜமா பார்த்தா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ விதமான ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் மனுஷனுக்கு போகணுமே ஆனால் அடைக்கலம் யாருன்னா அம்பாள் தான். ஆபதிக்கும் கரடியம் ஸ்மரணியம் சரமுகுணம் அம்பாயா. வேற வழி இல்ல. அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உத்தியோகத்துக்கு போக மாட்டேன், குழந்தைல பெற்றுக்க மாட்டேன், அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? எல்லாம் தான் பண்ணி ஆகணும். ஆனா எந்த சமயத்துல என்ன ஆகுமோ பயமானா இருக்கு. அந்த பயம் போகணுமே ஆனால் பயத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான அம்பாளா இருக்கா. பயத்தை போக்கக்கூடியவா இருக்காள். மித்யா ஜகததிஷ்டானா, இது மூணாவது ரூபமான ஸ்தோத்திரம். எப்படி? சித்தாந்தோக்தி. அதுக்கப்புறம் பராக்கிரமா, எல்லோரையும் ஜிச்சு உலகத்தெல்லாம் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கக்கூடியதான விதமான அப்படி துதிக்கிறது, அது ஒரு ஸ்தோத்திரம். பண்டா சுரேந்திர நிர்முக சத்திர பிரத்யஸ்திர வர்ஷினி. பண்டாசுரன் என்னென்ன அஸ்திரங்கள் போட்டான், அத்தனை அஸ்திரங்களும் திருப்பி திருப்பி இன்னொரு அஸ்திரம் போட்டு இருக்காங்க. அப்படி அவனை ஜெயிச்சாச்சுன்னு. இது எப்படிப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம்? பராக்கிரமம், அம்பாளுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் விபூதி, அம்பாளுடைய மகிமை. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபிணி. அம்பாள் இச்சா சக்தியா இருக்கா, கிரியா சக்தியா இருக்கா, ஞான சக்தியா இருக்கா. இந்த சக்தி என்ன? நீங்க எந்த ஒரு காரியம் பண்ணணுமே ஆனால் அதுக்கு முன்னால என்ன வேணும்? கடைக்கு போய் நவராத்திரி வருது, விஜயதசமி, புது புடவை வாங்கணும் நினைக்கிறேன்னு வச்சுப்போமே. முதல்ல இது போல பொது கூட வந்திருக்கு, நதியில வந்திருக்கு, இல்ல வேற என்ன கதை, ஏதோ ஒரு கடை குமரன்ல வந்திருக்கு வச்சுக்கோ.
முதல்ல அந்த கடையில புதுசா ஒண்ணு வந்திருக்குன்னு அறிவு உங்களுக்கு இருக்கணுமா வேண்டாம்? யாரோ சொல்லியிருக்கணும். முதல்ல ஒரு மனுஷனுடைய எஃபர்ட்டுக்கு, அவன் பண்ணக்கூடியதான முயற்சிக்கு என்ன காரணம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதற்கு பிறகு விடயம் தெரிஞ்சாச்சு, அறிஞ்சாச்சு. அப்புறம் என்ன, நம்ம அது வாங்கணும்னு ஆசை இருக்கும். ரெண்டாவது அந்த ஆசைக்கு அறிவு, அறிவான ஜானாதி, அப்புறம் இச்சதி, அதை வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஆசை வந்தவரை என்ன, இதால யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். மனசுல ஆசைங்கிற ஒரு பிசாச்சு வந்துருச்சுன்னா மனுஷனை ஆட்டி வைக்கும். என்ன பண்றது, அது காசு என்ன பண்றது? நாம ஒருத்தர் மட்டும் வாங்கிட்டா நன்னா இருக்காது. ஆத்துக்கார்ட்ட சொல்றப்பவே பழைய ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு சரியா இல்ல, பழசா ஆயிடுது, ஒரு ஷர்ட் வாங்கணும், கடைக்கு போ, இப்படி சொல்லணும். இது எப்படி சொல்லணும் தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் மாமனாருக்கு சரியா இல்ல, மாமியாரு இல்ல, போட புது வருஷத்துல இது வரைக்கும் ஒரு பண்டிகையும் வாங்கல, எல்லாம் வாங்கியாச்சுன்னு இப்படின்னு சொல்லி அதுக்காக சரி பண்ணி கடைக்கு போனப்புறம், கடைக்கு போனப்புறம் சரி எல்லாம் அது முதல்ல தான் கூடவே இருக்கக்கூடாது. அதெல்லாம் அங்கே பார்த்துட்டு சரி அப்புறம் அவரா சொல்லணும், இவ்வளவு பண்ணி உனக்கு வேண்டாமா, சரி ஏதோ நீங்க ஆசைப்படுற. அப்ப என்ன, இப்ப ஜானாதி இச்சதி யததே பிரயத்னம் பண்றான். இந்த ஜானாதி ஞான சக்தி, இச்சதி இச்சா சக்தி, யததே கிரியா சக்தி. நீங்க பண்றதுதான் சுவாமி லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்க. ஆனா நீங்க நாம ஏதோ பண்றோம்ல, ஆனா இந்த ஆசைப்படுவது, அறிதல், அதே போல செயல்படுவது, இவைகள்லாம் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு இருந்த செயல் அந்த செயலானது பலத்தை கொடுக்கும். இல்லைன்னா அறிவோடைய நின்று போயிடும். என்ன பண்றது அப்படி ஆயிடும். அதனால இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபிணி 652வது நாமா, 58வது நாமா. அதுக்கப்புறம் கடைசியில பிரார்த்தனா சாம்ராஜ்யதாயினி, எனக்கு சாம்ராஜ்யத்தை கொடுங்கோ, அதை கொடுங்கோ, மோட்சதா மோட்ச ரூபிணி, எத்தனை நாமாக்கள், இது கொடுங்கோ அது கொடுங்கோன்னு கேட்கறதும் தான். இப்ப எத்தனை விதமான ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கேன்? 6 விதமான ஸ்தோத்திரம். 6 விதமான ஸ்தோத்திரத்துக்கும் லலிதா சகஸ்ரநாமத்திலேயே இஷ்டாண்டு. நீங்க போய் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் மற்ற சகஸ்ரநாமத்திலையும் இது போல இருக்கான்னு பார்க்கலாம். இது தந்திரங்கள்ல சொன்னதான ஒரு ரகசியம். வெறுமன புஸ்தகம் படிச்சா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. புஸ்தகத்தை படிச்சா தெரியுமா? இப்படி கிடையாது. 6க்கும் திருஷ்டாந்தம் கொடுத்திருக்க. அது பாருங்க, ஸ்தோத்திரம் லௌகிகோ குணானுவாதா விதா நமஸ்காரா ததா ஆசீஷ்ட சித்தாந்தோக்த பிராக்கிரம விபூதி பிரார்த்தனா சேதி ஷட்விதம் ஸ்தோத்திர லட்சணம் இத்தியபியுக்தோக்த. அபியுக்த சாஸ்திரக்காரர் சொல்லியிருக்கா சாகித்யத்துல. அதுக்கு எக்ஸாம்பிள் திரிஜகத்வத்யா ஸ்வஸ்திமதி மித்யா ஜகதேஷ்டான பண்டாரதேந்த நிமுக்த சத்த பிரத்யஸ்த வர்த்தனி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி சாம்ராஜ்யதாயினி இத்தியாதி நாமரூப பிரகீத மந்திர சாத்தியக குணினிஷ்ட குணாபிதானம். பிரகீத மந்திர சாத்தியக குணினிஷ்ட குணாபிதானம் வைதிகம் ஸ்தோத்திரம். ரெண்டாவது நான் இதுவரைக்கும் சொன்னதுக்கு லௌகிக ஸ்தோத்திரம். வேதத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவான். வேதத்துல ஸ்தோத்திரம் பண்றதுன்னா முதல்ல பண்ணுவா, இந்திரனை கூப்பிடுதோ இந்திரம் பிரைதா அப்படிங்கிற அந்த பிரைசம் கொடுத்ததுன்னா இந்திரனை அவன் கூப்பிடணும். இந்திராயாஹி ஹரிவாயாஹின்னு கத்துவன். அவன் இந்திரன் வந்துட்டா போல கணக்கு. இந்திரன் வந்த பிறகு அந்த இந்திரனை ருக்வேதி துதிக்கணும். அந்த ஸ்தோத்திரம் பண்றவ எப்படி, அந்த இந்திரன் பண்ணினதான செயல்களையும் விருத்ராசுரனை கொண்டது இப்படிப்பட்டதான எல்லாம் சொன்னதான மந்திரங்கள் அவன் படிக்கணும். அதான் குணினிஷ்ட குணாதிதானம். இந்திரனிடத்துல இருக்கக்கூடியதான குணங்களை எடுத்து கூறுவது. தன்னை மாத்துக்கு வந்தாங்கன்னா வாங்க உங்க ரொம்ப பெரிய எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு, உலகங்கள்லாம் உங்களால ஸ்ரேயத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னவருக்கு சந்தோஷமா அதே போல இங்கே சொல்லணும். அது வெறுமன ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது இல்ல, அத பாட்டா பாடுறது. பிரகீத மந்திர சாத்தியக ருக்வேதத்துல சொல்றது மட்டுமல்ல, சாமவேதத்துல அதை பாடணும். முதல்ல அவருக்கு நேரா சொல்லணும். அதுதான் நீங்க இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொன்னதை அதை பாட்டா பாடி வேற சொல்லணும். அதுதான் வைதிக ஸ்தோத்திரம். சாமாவில சொன்னதான வைதிக ஸ்தோத்திரம்
ருக்குவேதம் சொல்றது. இந்த ஸ்தோத்திரத்துக்கு லட்சணம் என்ன? பிரகீத மந்திர சாத்தியக, பாட்டு பாடினதான மந்திரத்தினால சொல்லப்பட்டதான குணினிஷ்ட குணாபிதானம் வைதிகம் ஸ்தோத்திரம். ராத்திரே வியக்கதாயதை பொருத்தா தேவ்யா அக்ஷரே இப்படின்னு சொன்னதான ராத்திரி சூக்தங்கள்லாம் இந்த லட்சணத்தை சேர்ந்ததான். ஆகையால் ராத்திரி சூக்தாதி சூக்தங்கள்லாம் இங்க வந்திருக்கு, எதிராக வந்திருக்கு அம்பாள ஸ்தோத்திரம் பண்றதுக்கா. தேவி சூக்தம், ராத்திரி சூக்தம், அதோட மட்டும் இல்ல, சாதாரணமான சின்ன சின்ன சூக்தங்கள் எல்லாம் வேதத்துல சொல்றது கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இந்த தூர்வா சூக்தம்னு, தூர்வா சூக்தம்னா என்னது? இந்த பிள்ளை பத்தி தானே சொல்றேன். அந்த பிள்ளை பத்தி ஸ்தோத்திரம் சொல்றது வேதம். சதவல் சம்பிரோஹா, அம்மா தூர்வாவே மகாகணபதிக்கு பண்றோம்னா அந்த அந்த பிள்ளை எடுக்கிறப்ப சொல்ற சதவல் சம்பிரோஹா, நான் உன்னை பூமியில இருந்து இழுக்கிறேன், தனியா வந்துடுற, உனக்கு ஒன்னும் குறைச்சலாக. ஏன்னா நான் வந்து அப்படி பிடிங்கினேன்னா நீ 100 மடங்கா வளர போறாய். சதவல் சம்பிரோஹா, அது சரியா இருக்கு. நான் கணபதி பாதத்துல இத போடுறேன், போட்டா நான் 1000 மடங்கு வளருவேன். எப்படி 100 மடங்கா நான் உன்னை பூமியில இருந்து இழுத்து நாகமதி திருப்பாதத்துல போட்டேன்னா நீ பூமியில இருந்து என்ன பண்ண அப்படியே விட்டுற போறிய? என்ன பிடிக்கிட்டேன் சார் அவ்வளவுதான் கிருஷ்ணார் மடங்கு போறீர? இல்ல, நீ 100 மடங்கா வளருவ. அதான் பிள்ளை புடுங்கினா மறுபடியும் வளருமா, அதனாலதான் விடுங்கணுங்க. அது பண்ணினா நிறைய வளரும். அது ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரே பூமியில நல்லபடி. அதை நாம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா நான் 1000 மடங்கா வளருவேன். இது பகவான ஸ்தோத்திரம் பண்றதா இல்ல நமக்கு கொடுன்னு கேட்கறதானே? வேதங்கள்ல எல்லாம் ரசிச்சு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதோ கண்ணை மூட்டு கடமைன்னு வேதத்தை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி ஓஹோ என்ன சொல்றது பார்த்தேன்னா அவ்வளவு விசேஷமாக இருக்கு. அது மாதிரி ஸ்தோத்திரங்கள் பிரகீத மந்திர சாத்தியக குணியுக்த குணாபிதானகம் வைதிகம் ஸ்தோத்திரம் வா பிரியம். இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானதுதான். ஸ்தோத்திர பிரியா. இப்ப ஸ்தோத்திரம்னு ஆச்சா, இது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரச்ச தாஹா ஆபஸ்ச ஸ்தோத்ரயஹ தாஹா பிரியாஹ யஸ்யா இதுவா. ஸ்தோத்திரமும் ஜலமும் ரொம்ப பிடித்தவள். இதனை எப்படி சொல்றேன்னா, ஸ்தோத்ரி சப்தஸ்ய பும்பத் பாவ, இது ஸ்தோத்ரி அப்படின்னு இருக்கலாம். அந்த ஸ்தோத்ரிங்கிறதுக்கு வந்து பும்பத் பாவமா பண்ணி, பும்பத் பாவம் புருஷனாக நினைத்து ஸ்தோத்திரமா சொன்னோம். நாங்க நியாயமா எப்படி ஸ்தோத்ரி, ஸ்தோத்ரி சப்தத்துக்கு பகவத்தன ஸ்தோத்ரியா அப்படின்னு வந்துடும். அதே போல ஸ்தோத்ரியாங்கிறத ஆபஹா, தேவாக மனுஷ்யாக பிதரக அசுராச்ச அப்சப்த வாச்ச. தேவதைகள் மனுஷியால், பித்ரு தேவதைகள் அசுரால் ராட்சசார்கள், இவ எல்லோருக்கும் அப்பன்னு பேரு. அதனால தானியா ஏதானி தத்வார் எம்பாசி அம்பாம்சி அப்படின்னு வேதமே சொல்றது. இந்த 4 பேருக்கும் அப்பென்று பெயர். பஞ்சமியாமாஹுதௌ ஆப புருஷவதோ பவந்தீதி ஸ்ருதௌ அபாமேவ மனுஷ்யாதி ரூபதையா பரிணதத்வோபேஷ்டா. சாந்தோக்கியோபனிடத்துல பஞ்சாக்கிர வித்யான்னு ஒரு வித்தியை சொல்லியிருக்கு. நாம இங்க ஹோமம் பண்றோமோ இல்லையோ, ஹோமம் பண்ணும் பொழுது எதனால ஹோமம் பண்றேன்? பால், தயிர், நெய், இது போல எல்லாம் லிக்விட்ஸ் தான் ஓர்பட்டு. ஒருவேளை நீங்க வந்து சக்கரை பொங்கல் அது இதை ஹோமம் பண்ணினாலும் அதுல நெய்யெல்லாம் கலந்துருக்கா இல்லையா? இந்த கலந்ததோட இந்த ஹோமம் நீங்க பண்ணும் பொழுது அகிர்மகவான் என்ன பண்ணிட்டார்? நீங்க போட்டதெல்லாம் சாப்பிட்டார். அந்த பகவான் கொடுத்தாரா இல்லையா? அது அவளை கேட்கணும், வந்து சேர்ந்தது அவன் பக்கம்னு. ஆனா விவகாரம் என்ன, அகிர்மகவான் நீங்க எதை கொடுத்தாலும் சர்வபக்ஷகா எல்லாத்தையும் அவர் சாப்பிடுற. சாப்பிட்டா அந்தந்த தேவதைகிட்ட இவளை கொடுத்தாருன்னு சொல்லி விட்டுறான்னு வச்சுங்களேன். அவன் நீங்க கொடுத்த இந்த சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிடுறது இல்லை. சக்கரை பொங்கல் எல்லாம் பண்றது நான் பாருக்கேன். சில கல்வி குடும்பத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் வெறும் சக்கரை பொங்கல் தான் பண்ணுவேன். அதுவே ஒரு பாதியில உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பந்திக்கு போடுறதுக்கு போடுறா இல்லையா, அதுல முந்திரி பருப்பு அதெல்லாம் பச்சைக்கரை போறோம், அவைகள்லாம் மட்டும் நிறைய நெய் அது மேல அப்படியே தங்கணும். அவளை அழகா பரிமாறுறதுக்கு மட்டும் போடுறேன். கோமத்துல போடுறதுக்கு அம்பாளுக்கு போடுறதுக்கான அதுல உணவு முந்திரி தேடிதான் எடுக்கணும். அது போராத குறைக்கு அதுல 2 வேலைகளை சொல்லலாம்.
அது விவகாரம் என்னடா இப்படி பண்றா இல்லையா? ஆகையால் ஆனா அதுல அந்த நெய் இருக்கும் இல்லையா, இந்த நெய் பால் தயிர் எனக்கூடியதான தவ திரவியங்கள் அது ஸ்ரத்தையோட நீங்க சேர்ந்து அதை போட்டிருக்கலாம் இல்லையா? அந்த ஸ்ரத்தையோட போட்டதுனால அதுக்கு ஸ்ரத்தான்னு பேர். இந்த ஸ்ரத்தையானது எங்க இருக்கு? இந்த மனுஷன் யாரு ஹோமம் பண்ணினாரோ அவளுடைய மனசுல அபூர்வமாக போய் சேர்றது. சோ அந்த எஜமான காலமான பிறகு அந்த மனசானது இந்த பூத உடல் பகல, ஏன்னா பூத உடலை இங்கே இருக்கிறாளோ இல்லையா? சோ பரலோகத்துக்கு போறது என்ன? இவாளுடைய மனசு. அந்த மனசுல இந்த புண்ணியம் இருக்கு. தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்சா. இவன் போகும் பொழுது இவன் பண்ணிதான புண்ணிய பாபங்கள் இவனோட போறது. புண்ணிய பாபங்கள் எங்க இருக்கு? அவனுடைய மனசுல இருக்கு. அந்த மனசு பரலோகத்துக்கு போறது. அந்த மனசுக்குள்ள இந்த ஸ்ரத்தா இது எங்க போறது? ஸ்வர்கலோகத்துக்கு போறது. அந்த ஸ்வர்கலோகத்துக்கு போனதுமே இவன் சுகத்தை அனுபவிக்கணுமோ? சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன சார் வேணும்? பூத உடல் வேணும். இது இல்லாத போனா சுகமோ துக்கம் வராது. உங்களுக்கு வரக்கூடியதான சுகமோ துக்கமோ புலன்கள் வழியாகத்தான் வருது. கண்ணால பொருளை பார்க்கணும், காதால கேட்கணும், அதனாலதான் வரும். சோ விவகாரம் என்ன? அந்த புலன்கள் நமக்கு வேலை செய்யணும். புலன்கள் வேணும்னா பூதல் உடல் வேணும். பூத உடல் வேணும்னா அதை தயார் பண்ணி கொடுக்கணும். சோ ஸ்வர்கலோகத்துக்கு நீங்க போனதுமே அந்த ஸ்வர்கலோகத்துல என்ன பண்ணினா இதே மாதிரியே இன்னொரு சரீரம், தேவதா சரீரம் கொடுக்கப்படும். அது என்ன வித்தியாசம்னா, இங்க இருக்கக்கூடியதான சரீரம் மண்ணால செய்யப்பட்டது இந்த சரீரம். ஆனா தேவலோகத்துல இருக்கக்கூடியதான சரீரம் ஐஸ்ல செய்யப்படும். அப்படி ஐஸ்னால ஐஸ்டு பாடி இங்க கிடைக்கும். அங்கே எல்லா சுகமும் இவன் அனுபவிக்கிறான். ஒரு 10,000 வருஷம் அனுபவிக்கிறான். அனுபவிச்சுட்டு ஒரு நாளைக்கு சுவாமி நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மனசு அப்படியே கொதிக்குது. ஏன்னா இத்தனை நாள் சுகமா இருந்தோம், இன்னும் மெட்ராஸுக்கு போனோம்னா யாரும் தீர்த்தமும் கொடுக்க மாட்டேங்கிறான். வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கு, என்னடா பண்றது விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறான். அப்ப என்ன ஆச்சுன்னா உருகி போயிடுறான். உருகி அந்த ஸ்வர்கலோகத்தை மேகத்துல விடுறான். மேகம் வழியாக மழை வழியாக கீழே வந்து அப்புறம் என்ன ஆச்சுன்னா பூமியில சேர்றான். பூமியில சேர்ந்த பிறகு எள்ளுங்கொள்ளோட மாட்டிக்கிறான், நவகிரகங்களோட சேர்றான். இந்த நவகிரகங்களுக்காக நம்ம எல்லாம் கோதுமை இதெல்லாம் வைக்கிறோம். வாத்தியார் வரிசை அப்படி 9 இது வச்சுட்டு அதெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த நவகிரகங்களுக்குள்ள மாட்டிக்கிறோம். அத ஒரு புருஷன் சாப்பிடுறான். சாப்பிட்ட பிறகு அவருடைய சரீரத்திலேயே கொஞ்ச நாள் இருக்கான். இருந்த பிறகு அந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயவத்தினுடைய எசன்ஸ், அவருடைய கண்ணனுடைய எசன்ஸ், மூக்கனுடைய எசன்ஸ், வாயனுடைய எசன்ஸ், கையினுடைய எசன்ஸ் அப்படியே போய் எல்லாமே வீரியமா மாறுது. அதுக்கப்புறம் டிஎன்ஏ சொல்லப்படாது, இது வேதாந்தம். அது கிளாஸ்ல அதுல மாட்டான். விவகாரம் என்னாச்சுன்னு அப்படி இது வழியாக அங்காதங்காலோம்னா அப்படின்னு புருஷ சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் ரசமாக அவன் அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ரசம் வீரியமானது இவனுக்கு ஒரு ஸ்திரீ நடத்துல போறது. அந்த ஸ்திரீ நடத்துல கர்ப்பத்தை அடைகிறான். இப்படி முதல்ல எங்க இவன் பண்ணினதான ஹோமமானது ஸ்ரத்தா ரூபமா ஸ்வர்கலோகத்துக்கு போய் அந்த ஸ்வர்கலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு அங்கே பலத்தை அனுபவிச்சு மழையாக பூமிக்கு சேர்ந்து எள்ளுங்கொள்ளாக அதுக்குள்ள மாட்டிண்டு நீங்க உட்கொள்ளதான பதார்த்தங்களாக அதுக்குள்ள புருஷ சரீரத்துல அந்த புருஷ சரீரம் ஸ்திரீ சரீரத்துல 10 மாசம் ஆன பிறகு அந்த ஸ்திரீ சரீரம் வெளியில வரான். இப்படி 5வது ஆகுதியில், முதலாவது தேவலோகத்துல இங்கிருந்து இவன் போறான், 2வது ஆகுதி மேகத்துல, 3வது ஆகுதி பூமியில எழுங்கொள்ள, 4வது ஆகுதி அப்பா சரீரத்து, 5வது ஆகுதி அம்மா சரீரம். இங்கதான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றது. மனுஷன் குழந்தைய பிறக்கிறாரு, மனுஷனுக்கு ஏன் கழுத பிறக்கலன்னு பிறந்தா என்ன அது எனக்கு தெரியும். விவகாரம் என்னன்னா மனுஷாலே பிறக்கிறா, கழுதையே பிறக்கிறது, குதிரையே பிறக்கிறது. ஏன் சயின்ஸ் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், உங்க டிஎன்ஏ எல்லாம் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த அந்தந்த சரீரத்தினுடைய எசன்ஸ் அப்படி வரதான். இது வேதங்கள்லாம் சொல்றது. ஏன் சொல்ல வந்தேன்னா
இப்படி பஞ்சம்யாமாஹுதவ் ஆப புருஷவச்சசோ பவந்தின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது இதனால நடக்கிறது. அது பாருங்க, பஞ்சம்யாமாஹுதவ் ஆப புருஷவச்சசோ பவந்தி ஸ்ருதவ் அபாமேவ மனுஷாதி ரூபதையா பரிணதத்துவோக்தயச்ச. அம்பாளை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினேலையானால், ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கலையானால், அதுக்கப்புறம் ஒரு கொசுவாகவோ ஈயாகவோ பிறக்காமல் மனுஷ ஜென்மாவானது இவனுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம் இவனுக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ஸ்தோத்திர பிரியா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினால அவளுக்கு கொம்பு முளைக்கல, அடுத்ததா இவனை ஹீனமான பிறவி வேண்டாம், அடுத்த பிறவியே இல்லாதான ஒரு ஸ்வரூபத்தை பண்ணுவா அப்படின்னு மனுஷாதி ரூபத்தையா பரிணதத்துவோக்தா ஆபோவா இதகம் சர்வம் அப்படின்னு வேதமும் சொல்றது. இத்தனையும் இந்த ரகசியமான விஷயங்களை இதுல நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா. அதனால வேகமா ஓடிடலாம், ஸ்தோத்திரமே அம்பாளுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் இஷ்டமா அப்படின்னு ஓடிடலாம். ஆனா பாஸ்கர் ராயர் இத்தனை விஷயங்கள் இத சொல்லியிருக்காரு, கவனிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்துதி மதி அம்பாளை சொல்லும் பொழுது ஸ்துதிஹி அஸ்யா கர்மதா சம்பந்தேன அஸ்தி ஸ்துதி மதி. ஸ்துதியை உடையவள், ஸ்துதியை உடையவள்னு சொன்னா என்ன அர்த்தம்? பல பேர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கா, ஸ்துதிகளை பண்ணியிருக்கா. எப்படி ஸ்துதிகளை சொல்லும் பொழுது முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது சௌந்தரிய லஹரிங்கிற ஸ்தோத்திரம். 100 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனா இந்த 100 ஸ்லோகங்களும் என்ன பண்றது? 100 மந்திரங்கள். தினந்தோறும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினா போறோம், நீங்க பண்ணினதான சகல பாபங்களும் போகும். வேதாத்தியனம் பண்ணினா எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம் சௌந்தர்ய லஹரி. நம்ம ஜனங்கள்ல சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு சௌந்தர்ய லஹரி சொல்லி கொடுத்துருவா. சௌந்தர்ய லஹரியும் அந்த அதையும் சொல்லி கொடுத்தா, அபிராமி அந்தாதி. இவைகள் மந்திரபூரித்தமாக நாமாக்கள். அது நமக்கு ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் தானே சொல்லப்படாது, குருமுகமாக அதை கேட்டுண்டு சரியா தெரிஞ்சுண்டு அப்புறம் சொல்லும். அதெல்லாம் மந்திரங்களாக இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு விசேஷமான ஒரு பிரயோஜனம் இருக்கு. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினது சௌந்தர்ய லஹரின்னு ஒண்ணு. அதற்கு பிறகு என்ன, இந்த லலிதா ஸ்தவரத்னம் தூர்வாசர் பண்ணியதான ஒரு ஸ்தோத்திரம், அதுவும் மந்திரபூரிதமா இருக்கு. அதுக்கும் அர்த்தம் சொல்ல போறோம், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அத்தனையும் லலிதா ஸ்தவரத்னம் தூர்வாசர் பண்ணினது அத்தனையும் மந்திரம். இந்த லலிதா சஹஸ்ரநாமம் முழுக்க எத்தனை இருக்கோ அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு இல்லாமல் மூக பஞ்சசத்தின்னு ஒண்ணு மூக கவி பண்ணினார். காஞ்சிபுரம் மட்டத்துல ஒரு ஆச்சாரியலா இருந்தவர். அம்பாள் தியானம் பண்ணி பிரத்யட்சமான பிறகு அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சார். அது வரைக்கும் அவர் மூக்கனா இருந்தவர். ஒண்ணும் பிறந்ததுன்னு பேச்சே கிடையாது. அந்த பேச்சே இல்லாதவருக்கு ஒருத்தர் மகாத்மா உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த உபதேசத்தினால் அவருக்கு பேச்சு வந்தது. அம்பாளை விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணினார். அம்பாள் மறுபடியும் பிரத்யட்சமானா, என்ன வரம் வேணும்னார். என் வாயை எடுத்துக்கோன்ட்டார். உன்னை துரித்த பிறகு இன்னொருத்தர துரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன. சியாமா காட்டன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனாமானே சீமா சூன்ய கவித்வ வருஷ ஜனனி யாகாபி காதம்பினி மாராராதி மனோவிமோகன விதௌ காச்சித்தமக்கந்தலி காமாட்சியா கருணா கடாட்சலஹரி காமாயமே கல்பதாம் சியாமா காச்சன சந்திரிகா. கருப்பா இருக்கக்கூடியதான ஒரு நிலா எங்கேயாவது பார்த்திருக்கலாம்? நிலா கருப்பா இருக்கா? கவி சொல்றாரு சுவாமி, சியாமா காச்சன சந்திரிகா திரிபுவனா மானனே புண்ணியாத்மனா மானனே. உலகத்துல இருக்கக்கூடியதான புண்ணியம் பண்ணினவாளுடைய வாக்குல வருஷ ஜனனி தங்கு தடங்கள் இல்லாமல் கவித்துவம் தானா வரும்படி பண்றாளாம். இந்த கருப்பா இருக்கக்கூடியதான இந்த ஒரு நிலா இருக்கு, சந்திரனுடைய நிலா வெளுப்பா இருக்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இந்த கருப்பா இருக்கக்கூடியதான நிலை யாராவது மூலத்திலையும் புண்ணியாத்மாக்கள் யார் அம்பாளை நினைச்சாலும் அவளுடைய திருமுக மண்டலத்துல இருந்து வாக்குல இருந்து அழகான ஒரு கவித்துவம் வரும்படி பண்றாளாம். யாகா பீகா தம்பினி. இது ஒரு மேகம். மாராராதி மனோவிமோகன விதௌ காச்சித்தமக்கந்தலி.
இந்த மன்மதனை எரித்த ஒரு ஆத்மாப்தர் இருக்க யாரு பரமேஸ்வர் மாறாராதி மனோவிமோகன விதோ அவருடைய மனசையே மாத்தி விடான்னு உலகத்துல எல்லாத்தையும் யோகிகளுக்குள்ள யோகீஸ்வரன் யாருன்னு பரமேஸ்வரன் யாரோ வந்து பார்த்தான மன்மதனே வந்து அவர் மேல பானங்கள் அரவிந்தம் அசோகஞ்ச சூதஞ்சனவ மல்லிகா அப்படின்னு 5 பானங்கள் தாமர புஷ்பத்தை போட்டா மல்லி புஷ்பத்தை போட்டா மாம்புஷ்பத்தை போட்டா இப்படி எல்லாம் புஷ்பத்தை போட்டுட்டே இருந்தான் ஒண்ணுக்கு மசியலேன்னு சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்தாலே இந்த புருஷன் மசிச்சு போயிடுறான் ஆனா அந்த வேலை ஒண்ணும் ஆகலைன்னு பரமேஸ்வரன் அப்படியே ரொம்ப நாள் தபஸ் பண்ணிட்டே இருந்த ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டா ஜனங்கள்லாம் ஏண்டார் சாஸ்திரண்ட போக்தா ததா சூரநாமா சூரபத்மன் தாரகாசுரன் இப்படிப்பட்டதான அரக்கர்கள்லாம் உலகத்தை எல்லாம் அழிக்கா மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துருது என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில பரமேஸ்வரனுக்கு குழந்தை பிறந்து அதற்கு பிறகு அவருக்கு அந்த சுப்பிரமணிய சுவாமி வந்து அப்புறம்தான் இவாளெல்லாம் அழிக்க முடியும்னா எத்தனை நாள் தான் படுறதுன்னு கஷ்டப்படுற வாழ்க்கைத்தான் கஷ்டத்தினுடைய துன்பம் தெரியும் சாதாரண வாழ்க்கை தெரியாது ஆகையால் இது என்ன பண்றது எத்தனை நாள் இருக்கிறது அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் தபத்துல இருந்து இறக்கணும் யாரு பண்றது வேற யாரால முடியாது அம்பாளையே திரிலோக சுந்தரியா இருக்கக்கூடியதான அம்பாளே பரமேஸ்வரனுக்கு பணிவிட பண்ண சொல்லி அனுப்புங்கோன்னு நாரதர் எல்லாத்துக்கும் வத்தி வைக்கிறவர் இங்க நாரதர் இங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு அம்பாளை அனுப்ப சொன்ன அம்பாள் அங்க போய் ஒரு வாரம் பணிவிட பண்ண பரமேஸ்வரன் உட்கார இடத்துக்கு முன்னால சுத்தம் பண்ணி கோலமிட்டு தீபத்தை ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி வச்சு என்ன ஊதுவத்தி ஒரு பிராண்ட் சொல்லுங்க ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வச்சு அவருடைய மனசை கலகும்படி என்னமோ பண்ணினால ஒன்னும் பண்ண முடியல அவர் பாரு தபஸ் பண்ணிட்டே இருக்க ஆனா என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு தும்மல் வந்ததுமே கண்ணை திறந்தா அம்பாள் அங்க நிக்கிறாங்க பார்த்தா மறுபடியும் கண்ணை மூடுறதுக்கு அவருக்கு மனசு வரலையா அம்பாளையே பாக்கணும்னு அதுக்கப்புறம் என்னன்னா தலை இப்படி ஆட்டுறாராம் ஏண்டான்னா அந்த அம்பாள் மேல விழுந்த கண்ணு இருக்கு அந்த பார்வை உள்ள இழுக்கணும்னு பாக்குறாரு சார் முடியல அவரால பரமேஸ்வரன் காத்துல ஆணி அடிச்சுட்டு கவத்துல ஆணி அடிச்சு அந்த ஆணியை புடுங்கலாம் எப்படி பண்ண இழுத்தா வரல என்ன பண்றாரு ஒரு சுத்தி எடுத்து இந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு மறுபடியும் இந்த பக்கம் ஒரு அடி அப்புறம் பிடிங்கன்னா வருதா இல்லையா அதே தான் பரமேஸ்வரன் பண்ணினார் அந்த கண்ணை இழுக்க இப்படி பண்றாங்க அம்பாள் பார்த்தா என்ன ஆச்சுன்னு வெக்கத்தோட ஓடி போயிட்டார் அம்பாள் வெக்கத்தோட ஓடினார் பரமேஸ்வரன் பின்னால ஓடினார் 4-7 ரிஷிகளை கூப்பிட்டு பரமேஸ்வரன் உங்க பொண்ணு எங்க அதுக்கு அனுப்புங்க அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இப்ப யாரு வசதின்னு அம்பாள் வசதியா பரமேஸ்வரன் வசதியா அடுத்த நாமால பரமேஸ்வரனை பத்தி பேசுறது இந்த நாமால அம்பாள் வச்சு அதனால விவகாரம் என்ன அப்படி மாறாராதி மனோவிமோகன விதௌ அந்த மன்மதனை எரித்ததான பரமேஸ்வரனை ஜெயிக்க அவருடைய மனசை கவரக்கூடியதான விடயத்தில் காதித்தம கந்தலி காமாட்சியா கருணா கடாட்சலஹரி அப்படிப்பட்டதான காமாட்சியினுடைய கருணா கடாட்சலஹரி காமாயமே கல்பதாம் ஜதா ஸ்ரீதலசைலத சுகிருதினாம் திருஷ்யாபரம் தேகினா எங்க பிறந்திருக்கா அம்பாள் ஐஸ் மலையில இருந்து பிறந்திருக்காள் ஒரு தடவை நீங்க அப்படி போயிட்டு வாங்க பத்ரிநாத் கேதார்நாத் அப்படி எல்லாம் போகணும் அங்க போனீங்கன்னா அப்பதான் குளிர்னா என்னதுன்னு தெரியும் சாதாரணமா இல்ல உடம்பு முழுக்க விரைச்சு போயிடும் அப்படி ஜாதா சீதல கன்யதா அந்த ஐஸ் மலையில இருந்து பிறந்தா சுகிருதினாம் திருஷ்யாபம் தேகினாம் ஆனா புண்ணியம் பண்ணினவாளால பார்க்கப்படுகிறாள் அதான் விசேஷம் அம்பாளுடைய விசேஷம் லோகானம் கண மாத்திர சம்ஸ்மரணதா ஒரு கணம் அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால சந்தா பவிச்சேதினி மனசுல அவ்வளவு கொந்தளிப்பு ஏதோ சிரமம் வந்திருக்கு காலமனது இது பண்ணலையே அது பண்ணலையே அந்த வேலை நிக்கிறது இந்த வேலை நிக்கிறது ஏதாவது அழகா பண்ணணும்னு பார்த்தா இப்படி பண்ணி நாசம் பண்ணினியேன்னு வைக்கிறா என்ன பண்றது உலகத்துல யாரும் நம்மளுடைய கஷ்டத்தையும் புரிஞ்ச மாட்டேங்கிற சார் உலகத்துல அப்படின்னா இருக்க உலகம் முழுக்க காம்படிட்டிவ் வேர்ல்டுங்கிறா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் விவகாரம் ஒண்ணு நம்ம எதை பண்ணினாலும் முடிக்க மாட்டேங்கிறாள ஆனா அந்த மனசுல இருக்கக்கூடியதான துன்பத்தை நீக்கிறவள்
சந்தாபவிச்சேதினி ஆச்சரியம் பகுகேலனம் விதனுதே நைச்சல்யமாபிப்ரதி. தான் அசையாம இருக்கா. ஆனா உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பிராணிகளையும் அத்தனை பேரையும் அதிர்ச்சி வச்சுட்டு இருக்கா. கம்பாயா தடினி தடசிம்னி காவி தடினி காருண்ய பாதோ நீ அப்படின்னு காரண்யத்துக்கே வசதியா இருக்கக்கூடியதான அந்த அம்பாள் அங்க இருக்கான்னு இப்படி பல ஸ்தோத்திரங்கள். மூக பஞ்சகத்துல ஸ்துதி சதகம்னு 100 ஸ்லோகங்கள். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு நாள் சொல்லலாம், 1 மணி நேரம் சொல்லலாம். அப்படி பல ஸ்லோகங்கள் இருக்கு. அதெல்லாம் மந்திரபூரித்தமான ஸ்லோகங்கள். சௌந்தர்ல ஸ்லோகங்களோ, மூக்க பஞ்சசக்தி ஸ்லோகங்களோ, அபிராமி அந்தாதி ஸ்லோகங்களோ, அதே போல இருக்கக்கூடியதான தூர்வாசருடைய லலிதா சஹஸ்ரநாமத்தோட லலிதா ஸ்தோத்திர ரத்னமோ இவையெல்லாம் ஓதல் குருமுகமாக படிக்க வேண்டியதான ஸ்தோத்திரங்கள். ஸ்துதி மதி. இப்ப ஸ்துதி மதி அச்ச ஸ்துத்யா மதிஷ்ட ஈஸ்வயஸ்ய இதுவா. இது ஒரு ரகசியம். ஸ்துத்யா அம்பாளை துதித்தால், அம்பாளுடைய மந்திரத்தை சொன்னீர்களேயானால் ஞானம். மதினா ஞானம். அதோட ஈஷ்டா ஈனா ஐஸ்வர்யம். உங்களுக்கு முதல்ல ஞானத்தை கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. முதல்ல மனுஷனுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அதற்கு பிறகு ஐஸ்வர்யம் வேணும். காசு வரணும். எப்ப காசு வரணும் சார்? காசை எப்படி செலவு பண்றதுன்னு தெரிஞ்சிருந்த பிறகு. சரீரம் மே விசக்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதா. அப்புறம் ததோ மே ஸ்ரீயமாவஹா. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை கொடுங்கிறது. முதல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், இனிமையா பேச தெரியணும். முதல்ல சௌக்கியம், சரீரத்துக்கு சௌக்கியம். முதல்ல அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்கணும்? சரீரம் சௌக்கியமா இருக்கணும். ஜிஹ்வா மே மதுமத்தமா தேனொழுக பேசணும். இப்படி இவைகள்லாம் ஆன பிறகு ததோ மே ஸ்ரீயமாவஹா. அதுக்கப்புறம் காசு இருக்கு. ஆச்சாரியால் பாஷ்யத்துல படிக்காதவனுக்கு ஐஸ்வர்யம் வந்தா அனர்த்தாய பவதின்றது. படிப்பில்லாதவங்க, அறிவில்லாதவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தா என்ன அனர்த்தத்தை கொடுக்கும். ஆகையால் மனுஷன் என்ன வேணும்? முதல்ல அறிவு வேணும். அது எங்க வரணும்? அம்பாளு ஸ்துதி மதி. இந்த நாமாவில அம்பால ஸ்தோத்திரம் பண்ணினா எல்லாம் வரும் சார் அப்படின்னு சொல்வேன். அந்த நாமாக்குள்ளேயே இருக்கு. அதுக்குள்ள ஈ எனக்கூடியதான ஒரு மந்திரம் இருக்கு பட்சல, அந்த ஈ எனக்கூடியதான பீஜம் தான் துரிய பீஜம். இருக்கா இல்லையா? 4வது இந்த துரியத்தான் வேதாந்தத்துல அகார உகார மகாரங்களுக்கு அப்பாற்பட்டதாக துரியம்னு சொல்ற அந்த துரியம் இங்க இருக்கு. ஆகையால் இந்த நாமாவில ஒரு ரகசியம் இருக்கு. அப்புறம் பாப்போம் என்ன ரகசியம். ஸ்துத்யாமதிஷ்ட ஈஸ்வயஸ்யா இதுவா யஸ்துத்யா ஞான ஐஸ்வர்யே லப்யேதே தைவா சா இது யாவது. யார துதித்தால் ஞானமும் ஐஸ்வர்யமும் கிடைக்குமோ அப்படிப்பட்டவள் அம்பாள். ஸ்ருதிபி சம்யக் ஸ்ருதம் பிரசிதம் வா வைபவம் விபுத்வம் யஸ்யா. அடுத்த நாம ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா. முதல்ல காசு ஆரம்பத்திலேயே சொன்னேன், 3 வைபவங்கள் இருக்கு சஹஸ்ரநாமத்துல. தேவ சம்ஸ்துத வைபவா, ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா, தேவர்ஷிகண சங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவா அப்படின்னு 3 வைபவங்கள். அதுல இப்ப நம்ம ஸ்ருதி சம்ஸ்துத வைபவான்னு சொன்னோம். வேதங்கள் எல்லாம் சேர்ந்து அம்பாள விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினது ஸ்துதி மாதாக்கள் அம்பாளத்தான். துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே சுதரசே நமஹா. அம்பாள நமஹா நமஸ்காரம் பண்றது. இந்திராய நமஹா, சந்திராய நமஹா, அக்ரேய நமஹா சொல்லிட்டு இருக்கு. சரணாகதி பண்ணி கீழே விழுந்து சேவிக்கலாம். அதனை சேவிக்கும் பொழுது அம்பாளுடைய அந்த ஸ்ருதி மாதாக்களுடைய வகுடுல அம்பாளுடைய பாதங்கள்ல இருந்து வந்ததான தூசியானது அவ வகுடுல ஒட்டுந்தது. அதனால ஸ்ருதிகளுக்கு ஒரு கௌரவம் ஏற்பட்டதும். ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூரி கிருத பாதாப்த தூளிகா. பாதாப்த தூளிகா, இந்த பாதங்கள்ல இந்த பாத தாமரையிலிருந்து வந்ததான தூசியானது ஸ்ருதி மாதாக்களுக்கு வகுடுல ஏற்பட்டதான ஒரு குங்குமமா இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு லோகத்துல எல்லோரும் வேதம் வேதம்னு சொல்றோமே, இந்த வேதங்களுக்கு அந்த வேதத்துவத்தை அந்த சக்திய சப்த பிராமணியத்தை கொடுத்தது யாரு சார்? அம்பாள். அதான் விசேஷம். ஸ்ருதி சம்ஸ்துத வைபவ
சம்ஸ்தாவஸ்தா பரிச்சய இது கோஷः ஸ்ருதி சப்தா சதுஸ்தண்டா பரோவா. வேதங்கள்னா 4ன்னு அர்த்தம். 4 வேதங்கள். யுகாப்தயோர்தா ஸ்ருதயஸ்ததஸ்ரா இது சந்த சுதாகராத். இந்த வேத சுதாகரம்னு ஒரு புஸ்தகம். அதுல இந்த 4ன்னு சொல்லியிருக்கு ஸ்ருதிக்கு. அந்த 4 என்ன? சேத் தேன சதுர்தா பரிச்சிதம் வைபவம் யஸ்யாஹ இது விக்ரஹா. இப்படி 4ஆக பிரிக்கப்பட்டதான வைபவம் உள்ளவள். இந்த 4ஆக பிரிக்கப்பட்டது எப்படி? சரீர புருஷா, சந்த புருஷா, வேத புருஷா, மகாபுருஷா. இப்படி 4 விதமான வைபவம். இந்த 4க்கும் நம்ம என்னன்னு பார்க்கணும். பக்ருதோபனிஷதி உக்த சதுர்வியூஹஸ்வரூபம். இப்படி 4 புருஷங்களால சொல்லப்பட்டதான 4 விதமான ஸ்தோத்திரம். சதஸ்ரக்தய தேவ்யாஹ ஸ்வரூபத்வே வியவஸ்திதாஹ அதிஷ்டானவசாத் தஸ்யாஹ ஸ்ருணுத்வம் முனி புங்கவாஹ சாந்திர்வித்யா பிரதிஷ்டா நிவృత్యஸ்தேஜிதா ஸ்மிருதாஹ சதுர்வியூஹஸ்ததோ தேவः ப்ரோச்சதே பரமேஸ்வரः அனயா பரமோ தேவः ஸ்வாத்மானந்தம் சமஸ்னுதே சதுர்ஸ்வபி ச தேவேஷு சதுர்மூர்த்திர்மஹேஸ்வரः. அப்படின்னு அம்பாளுக்கு 4 சக்தி இருக்கு. முன்னால இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி 3 சக்தி சொன்னேன். அந்த சக்தியானது ஹியூமன் எஃபர்ட்ட சொல்றது. நீங்க முயற்சி பண்ணினா தான் லாபம் கிடைக்கும். முயற்சி பண்ணாம இருந்தால் அடைய முடியும். ஆனா முயற்சி அடையணும், இகழ்ச்சி அடைய மாட்டான். நிச்சயமாக முயற்சி இருக்குமையானால் பலம் வரத்தம் வரும். இப்ப வரலன்னா அடுத்த ஜென்மாவில் வரும். இப்ப என்ன போச்சு அவசரம் என்னன்னு நிச்சயமா கிடைக்கும். நீங்க எந்த முயற்சி பண்ணினீங்களேயானால் முயற்சி வீணாகவே ஆகாது. நமக்கு ஏன் கிடைக்கலன்னு பிரதிபந்தகம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விதைய போட்டா பூமியில ஜலத்தை விட்டு மண்ணை மேல போட்டு, அப்ப 2 நாள் ஜலத்தை விட்டா முளை பிடிச்சு மேல வரணுமா வேண்டாமா? 10 நாளாலும் வரல சார், 2 மாசம் ஆனாலும் வரவேண்டா. ஏன் வரவேன்னா இவன் என்ன பண்ணினா தெரியுமா? நான் அத இந்த கோழி சேவெல்லாம் வந்து அதை ஒன்னும் இருக்கப்படாதுன்னு அதுக்கு மேல பாறாங்கதை வச்சுட்டான். அது யாரு நாய் போன வந்து எல்லாம் இருக்கு இது நாகம் பண்ணப்படாதுன்னு மேல பாறாங்கல்ல வச்சுட்டான். வச்ச பிறகு அது மேல ஜலம் விட்டான். இதெல்லாம் பாறாங்கல்ல இருக்கிறது உள்ள வரல. நீங்க பண்ற காரியெல்லாம் இப்படி. அப்புறம் மீதி பேரு சொன்ன என்ன தோண ஆள் என்னடான்னு வரல. அதுக்கப்புறம் என்னாச்சு, வரலையேன்னு அது இருக்கான். ஒன்னும் கவலைப்படாது. இப்போ யாரோ ஒருத்தன் வந்தா அதை நோண்டணும், நோண்டினா பாறாங்கல் வந்து தூக்கி அப்புறம் போட்டான். சரி இந்த இடம் எல்லாரும் போயிட்டான். அடுத்த நாள் ஜல மழை வந்தது, தானா வந்தது. அதனால எந்த முயற்சி நீங்க பண்ணினாலும் அந்த முயற்சி உங்களுக்கு இப்ப வரலன்னா அதுக்கு ஒரு பிரதிபந்தகம் இருக்கு, பாபம் இருக்கு. அந்த பாபம் உங்களுக்கு போகணும்னா பகவான வழிபடணும். நிச்சயமாக உங்க முயற்சி ஒரு நாளும் கெட்டு போகாது. அது சரியான சமயத்துல தானா வரும். அந்த முயற்சி தான் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு சொன்னேன். இப்ப 4 விதமாக பிரிக்கப்பட்டது. சரீர புருஷன், சந்த புருஷன், வேத புருஷன், மகாபுருஷன் அப்படின்னு இந்த வக்ருதோபனிஷத்துல இத பத்தி சொல்லி இருக்கு. அதான் சதஸ்ரக்தயோ தேவ்யாஹ ஸ்வரூபத்தே வியப்திதாஹ, அவருடைய ஸ்வரூபத்துல இருக்கு. அதிஷ்டானவசாத் தஸ்யாஹ ஸ்ருணுத்வம் முனி புங்கவாஹ, கூர்ம புராணத்துல இத பத்தி சொல்றார். அதிஷ்டானம் உலகத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருக்காள் அம்பாள். ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தைகள்னா அத்தனை குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கணும் நினைப்பவள் தானே அம்மா. அதே மாதிரி உலகத்தெல்லாம் படைத்தவள் தானே அவள். அப்ப உமக்கு துபம்னு அம்மாவுக்கு கவலை இருக்குமா இருக்காதா? நீங்க சரி பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னா தானா சகாயப்படுத்துறா. அதனால துணுத்வம் புங்கவாஹ என்னது சாந்தி வித்யா பிரதிஷ்டாச்ச நிவృత్యஸ்தேஜிதா ஸ்மிருதாஹ. மனுஷனுக்கு முதல்ல வேண்டியது சாந்தி. மனசுல இந்த கல்லோலங்கள்லாம் இருக்கக்கூடாது. எதை எடுத்தாலும் ஒரு டென்ஷன், எதை எடுத்தாலும் மீதி பேர் மேல விழுந்து புடுங்கிறது, இது நிறுத்தணும். நம்ம காப்பாத்துறதுக்கு அம்மா இருக்காங்கிற ஒரு ஐடியா முதல்ல இருக்கணும். எந்த காரியத்தை எடுத்ததுமே அது இன்னொருக்குதான் பலிக்கிறது, எனக்கு பலிக்கல, நான் பாவம் பண்ணிட்டேன், அழிஞ்சு போயிட்டேன் இப்படின்னு நினைக்கப்படாது. சின்சியரா ட்ரை பண்ணுங்க. இது முதல்ல சாந்தி வேணும். இந்த சாந்தி வந்த பிறகு அம்பாள் என்ன பண்றா தெரியுமோ, நல்ல வழி உங்களுக்கு என்னதுன்னு தானே காமிக்கிறாளாம்.
ஒரு குருவை கொண்டு வந்து தானே காமிக்கிறார். வித்யா, அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரதிஷ்டா. இந்த வித்யா வந்தவரு நீங்க எந்த செயலை எடுத்தாலோ அந்த செயல நிற்கும்படி அனுகிரகம் பண்ற. அதனால பலம் உங்களுக்கு வந்து, அதுக்கப்புறம் என்னன்னு, இவ்வளவு பலம் வந்தது, இவ்வளவு நான் சம்பாதிச்சேனே அப்படிங்கிற கர்வம் உங்களுக்கு வரப்பட, அதுல வைராக்கியம் ஒருபடி பண்றாங்க. சாஸ்வதமா இருக்கும். சாந்தி வித்யா பிரதிஷ்டா நிவத்தி சதுர்வியூஹோ தேவ பிரச்சதே பரமேஸ்வர. இப்படி 4 வியூகமாக 4 விதமாக உங்களுக்கு பரமேஸ்வரன் சகாயப்படுகிறார். அனயா பரமோ தேவா ஸ்வாத்மானந்தம் சமஸ்னுதே. இப்படி அல்லவா அந்த பரமோ தேவா பரமாத்மாவானவர் ஸ்வாத்மானந்தம் சமஸ்னுதே, தனக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும்படி. நமக்கு வெளியில வரக்கூடியதான ஆனந்தமானது நிஜமான சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் இல்லை. ஒரு பொருளை பார்த்ததுனாலயோ, காசு சம்பாதிச்சதுனாலயோ, அல்லது ஒரு பொருளை அனுபவிக்கிறதுனாலயோ வரக்கூடியதான ஆனந்தங்கள்லாம் சாந்தம், சாஸ்வதம் இல்லை. கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் போயிடும். டெய்லி நாளையில இருந்து உங்களுக்கு பாதாம் ஹல்வா தான் சாப்பாடு கிடையாது. வெறும் பாதாம் ஹல்வா தான், தொட்டுக்கூட ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா ஒரு நாள் நல்லா இருக்கும், 2வது நாள் பரவாயில்லைங்க, 3வது நாள் திகட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா பட்னியோட இருக்கேன் சார், வேணும் ஒண்ணும் வேண்டாம். என்ன பண்ணுவேன், ஓரளவுக்கு தான் உங்களால உலகத்துல நீங்க அனுபவிக்கும் பொழுது மாறி 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 இருக்கணும்னு பாக்குறோம். விவகாரம் என்னடா, இந்த மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குமே, ஆனால் அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது. அதே போல கண்ணால பாக்குறதோ காலால வைக்கிறதோ இதனால வரக்கூடிய நிஜமான சுகத்தை மனிதனுக்கு அளிக்காது. அப்ப சாந்தமான ஒரு சுகம் இருக்கு பார்த்தேடா, இவைகள்லாம் இல்லாத போனாலும் நிம்மதியா மனசு நிம்மதியா தூங்குறா, அந்த சுகம் உங்களுக்கு வேணும். அந்த சுகத்தை தான் நிறுத்தி பரயா பரயா தேவா பரமோ தேவா ஸ்வாத்மானந்தம் சமஸ்னுதே சதுர்ஸ்வபிதே ஹேஷு. இந்த 4 தெய்வங்கள்லயும் சதுர்மூர்த்திர் மகேஸ்வரா, இதான் சதுர்மூர்த்தியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனை பத்தி நாம் மேலையும் பார்க்க போறோம். விசேஷமான ஸ்வரூபங்கள்லாம் பரமேஸ்வரனை பத்தி பார்க்க போறோம். இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமோ, மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான கட்டையும் அவுத்து விடுற. உங்களுக்கு கட்டு நிறைய இருக்கு, என்ன கை கால்லாம் நேரம் யாரும் கட்டி போடல என்ன அப்படிங்கிறது. அப்படி இல்லை, கட்டி போடலாத போனாலும் நீங்க வீட்டுல இருந்து வெளியில வரேன்னு சொல்றப்ப 1000 பேருக்கு சமாதானம் சொல்லிட்டு தானே வருவாங்க. எங்க போறீர், எப்ப வருவீர், செல்போன் எடுத்துட்டு போறீரா, நடுவுல எங்கேயாவது வேற எங்கேயாவது போகணுமா, இதெல்லாம் நான் பாட்டுக்கு ஏதோ அப்படியே காட்சிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா, இப்ப என்ன காட்சிக்கு ஒரு தரம் போய் தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு தரம் காட்சிக்கு போகணுமா? எத்தனை விவகாரம், காட்சி யாத்திரை ஒரு தரம் போனா போறாதோ, விவகாரம் என்ன, எங்க போனாலும் 100 பேர்கிட்ட சொல்லிக்கணும். அதே போல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போகணும். ஒரு நாள் காலம்பரை இருந்து வெளியில போறேன்னா பால்காரனுக்கு சொல்லணும், பேப்பர் காரனுக்கு சொல்லணும், எலக்ட்ரிசிட்டி காரனுக்கு சொல்லணும். இத்தனை பேருக்கு சொல்லிட்டு தானே நீங்க போற. இதுதானே கட்டுன்னு. பந்தம்னா என்ன அர்த்தம், என் நிச்சயாக நான் எங்கேயும் செல்ல முடியலை, ஒரு காரியத்தையும் பண்ண முடியல. இதுக்கு நம்ம பந்தம்னு சொல்றோம், இதுக்கு சாஸ்திரங்கள்ல பாசம்னு சொல்றோம். அந்த பாசத்தை போக்கடிக்கிறவர் யாருன்னு பரமேஸ்வரன் தான். அதான் உயர்ந்ததான ஒரு புருஷன். பல பல கோடி பரமன் முதலாய் பதுக்களும் கட்டிய பாசம் ஒன்று. பல பல கோடி, 1 2 இல்ல, பிரம்மதேவர்ல இருந்து ஆரம்பிச்ச பரமன் முதலாய் பசுக்களை கட்டின பாசம் ஒன்று. பசுத்தனை நீக்கிய பாசம் அறுத்தார். அந்த பசுத்தன்மை மனுஷனுக்கு இருக்க, இத நீக்கினவர் ஒருத்தர் இருக்கார். பசுத்தனை நீக்கின பாசம் அறுத்தார். பசுக்கள் தலைவனை பெற்று விடாது. அந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவனா ஒருத்தர் பேருன்னா பசுபதி. அவர்தான் நீங்க கோபாலம்ங்கிற. அதே கிருஷ்ணனை சொல்லும் பொழுது கோபாலம்ங்கிற. அதுவே அம்பாளை சொல்லும் பொழுது பசு பாச விமோச்சனைங்கிற. அந்த மகாவிஷ்ணுவா பரமேஸ்வரனா அம்பாளா? நாங்க அம்பாள்னு சொல்றோம். ஏன்னா இந்த நாமாவில் அப்படிதான் ஸ்ருதி சம்ஸ்கிருதா வைபவா விஷ்ணுதாசனம் சொல்லப்போ அதை அன்னைக்கு சொல்லும். அது அன்னைக்கு வாங்க பாத்துக்கணும். அதனால தேவேஷு சதுர்மூர்த்திர் மகேஸ்வரா, இப்படி ஸ்தோத்திர பிரியா ஸ்ருதிமதி ஸ்ருதி சம்ஸ்கிருத வைபவா, இந்த 3 நாமாக்களாச்சு.
மனஸ்வினி மானவதி மகேஷி மங்களாக்கிருதி அப்படின்னு மனஸ்வினின்னு ஒரு அழகான நாம. வியாக்கரணத்திலேயே இது எப்படி மனஸ்வினின்னு எப்படி அந்த சப்தம் வந்ததுங்கிறதே பெரிய விவகாரம் இருக்கு. அது இருக்கட்டும். இது அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம்